ப்ரோக்ராம் 30 இயர்ஸில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து பண்ணுறோம். ஃபேமிலியாக வரணுங்கிறதுக்காக நாங்கள் 3 பேர் சேர்ந்து வந்திருக்கோம். பிபி வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் 30 இயர்ஸில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து பண்ணுறோம். ஃபேமிலியாக வரணுங்கிறதுக்காக நாங்கள் 3 பேர் சேர்ந்து வந்திருக்கோம். பிபி வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. இப்போ வந்து லாஸ்ட் வீக்கில் பிபி செக் பண்ணேன். எனக்கு வந்து ஓரளவுக்கு நார்மல் வந்திருக்கு. அதே வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு இது மாதிரி இருக்குது. மாஸ்டர் ஒரு நாள் வரல. நான் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் மாஸ்டர் வந்து ஊருக்கு போகிறாரு அப்படின்னு. இப்போ மாஸ்டர் இல்லைன்னா நான் கேட்டேன் மாஸ்டர் நாளைக்கு லீவானு. இல்லைம்மா அதெல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்னாரு. அடுத்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி. அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா பக்காவாக நீட்டாக அந்த வாலண்டியர்ஸ் வந்து மாஸ்டர் இல்லாத ஒரு குறையே எங்களுக்கு தெரியல. அவ்வளோ நீட்டாக வாலண்டியர்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணாங்க. இதுக்கான வெரி குட் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ ராஜா இல்லைன்னா கூட அங்கே ராஜ்யம் நடக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஹெல்த்துக்கு இவ்வளோ கேர் எடுத்துக்கிற டாக்டர் சதீஷ்குமார் எங்கே சார் நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் அப்படி தான் நாங்கள் நிறைய இஷ்யூவில் நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கேன். நான் இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாயிண்ட்டுக்கு. நம்மளோட ஹெல்த்துக்காக இவங்க இவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கேன். நான் மெடிக்கலில் சதீஷ் சார் வந்து ஜாயின் பண்ணிக்கிறது ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் நடந்துகிட்ருக்கேன். வாக்கிங் சேலஞ்சு, அடுத்தது யோகா சேலஞ்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு சேலஞ்சுலேயும் கலந்துக்கிட்டதுனால என்னோடய ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லி இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். இது வந்து அருமையான டிஇஐ, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, டைவர்சிட்டி, ஈக்வாலிட்டி, இன்க்ளூசிவ்னஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அருமையான கம்யூனிகேஷன்ஸ். இந்த டாக்டர்ஸ் டீம் சதீஷ் ஆகட்டும், 2 சதீஷ் இருக்காங்க, சதீஷ் ஸ்கொயர் அண்ட் அகல்யா ஆகட்டும், அந்த டீம்லேருந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப அருமையாக ஃப்ளாலெஸ்ஸாக எவ்ரிடே கிளியராக இது இருக்குது. எனக்கு சின்ன வயசுல இருந்து டான்ஸ் ஆடணும்னு ஆசை. குடும்ப சூழ்நிலை காரணமாக எதுக்கும் காசு கட்டணும் இல்லைங்களா, ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருக்கலாம். அதனால் நான் டான்ஸில் கலந்துக்கிட்டதே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிறது எனக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி யூ கேவ். ஏன்னா இந்த செகண்ட் டைம் இப்படி நடக்கும்போது நம்மளை வந்து இப்படி திருப்பி ட்ரெயினராக கூப்பிடுவாங்கன்னு ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். எங்கள் சீனியர் சிட்டிசன் எனக்கு வந்து 65 வயசு ஆகுது. இருந்தாலும் வந்து எனக்கு வந்து இந்த ரைட் சைடில் வந்து ரொம்ப கிளியர் இருக்குது. மெடிக்கல் கேம்பில் வந்து டாக்டர்களை வந்து பார்த்து பேசுகிறாங்க. நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் செய்ய இங்கே வந்து செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த வழி வந்து குறைஞ்சிடுச்சு. இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்கலாம் வந்துட்டு அன்வான்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் அவங்களே வந்து அவங்களை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டான்ஸே சுத்தமாக வரவே வராது. அதனால் அந்த பாட்டோட அந்த ஜதியோட ஆடும்போதில் ஸ்டெப்ஸ் வரலினாலும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப்ஸ் வந்துடுது. மென்டலாகவும் ஹீல் ஆச்சு, ஃபிசிக்கலாகவும் ஹீல் ஆச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. मुझे कभी ऐसा नहीं लगा कि मैं नॉर्थ साइड का हूँ, कुम्हियाट्टम में डांस नहीं कर सकती, ऐसा नहीं है. मैंने बहुत अच्छा एंजॉय किया और बहुत अच्छा डांस किया है. நம்ம டாக்டர் சதீஷ்குமார் சார் எப்பவுமே சொல்லுவாங்க 21 மினிட்ஸ் வந்து மண்ணில் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ தான் தெரியுது என்ன எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கெட் டுகெதரோ உமன்ஸ்லேயோ ஃபங்க்ஷன் பண்ணால் நான் மட்டும் ஆடிட்டு இருக்கேன். யாருமே ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி இருக்கும் ஆடணும்னு சொல்லி, அதை வெளியே கொண்டு வந்ததுக்காக இதை நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வந்து வெளியில் டான்ஸ் கிளாஸ் போயிருக்கேன். அங்கே வந்து நான் என்னோட செட்டு கூட தான் டான்ஸ் ஆடிருக்கேன். நான் இங்கே எல்லாருக்கூடயும் விளையாடும் போது ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கால் வலி எனக்கு கீழே உட்காந்து ஆட முடியாத இது. இப்போ நான் ஐ எம் கெட்டிங் வெரி குட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் மை பாடி. டிவி ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த ஒவ்வொன்றா நாங்கள் யோகா, வாக்கிங் எல்லா சேலஞ்சையும் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இதே கும்பிங்கன்னொன்னே நாங்கள் இந்த 21 டேஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கிற இதில் வந்து அது பார்ட் ஆஃப் ஸ்கில். ஆக்சுவலி செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் டைம், செல்ஃப் கேர் எவ்வளோ இம்பார்ட்டன்றது இல்லை 2 hours ரொம்ப ரியலைஸ் பண்ண வச்சுருக்கோம். எனக்கு எப்போ சாட்டர்டே வந்து எல்லோரும் என்னுடைய டான்ஸ் பார்க்குறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். Hope you enjoyed our little lady clip. ஏற்கனவே சொன்ன மாதிரி
நம்ம மாஸ்டர் செல்வகுமார் வந்து நமக்காக ட்ரெயின் பண்ணுறதுக்காக திருப்பூர்லேருந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம கூட ஸ்டே பண்ணி காஸ்டியூம்ஸ் அரேஞ்ச் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்து அவர் வந்து ஃபுல் டெடிகேஷன் ஃபுல் கமிட்மெண்ட்டோடு வந்தது. பண்ணிடலாங்க மாமா. ஆமாம்.